Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போறோம். சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் Subscribe பண்ணல அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்லயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். Description பாத்தீங்க அப்படினா beatmark plus shake effect ஓட preset வந்துட்டு XML ஃபைலா கொடுத்திருப்பேன். சோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ALIGHT motionல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் beatmark ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. Then நான் யூஸ் பண்ற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க் தென் preset லிங்க்கும் வந்துட்டு all materials download லிங்க்ல வந்துட்டு கொடுத்திருப்பேன். சோ அந்த லிங்க்ல போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்துட்டு beatmark ப்ராஜெக்ட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. beatmarkலாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சிருப்பேன். சோ ஜஸ்ட் இந்த beatmark ஏத்த மாதிரி இப்போ இமேजेस வந்துட்டு ஆட் பண்ண போறோம். சோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படினா டயலாக் வரும். டயலாக் அடுத்து நம்ம இமேजेस வந்துட்டு ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சோ டயலாக்கோட டைமிங்ஸ் பாத்தீங்க அப்படினா 9.10 செகண்ட் வரைக்கும் டயலாக் வரும். சோ அதுக்கு அடுத்து எண்ட் வரைக்கும் வந்துட்டு நம்ம இமேजेस வந்துட்டு லைனா வந்துட்டு ஆட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இமேजेस எப்படி ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். 9.10 செகண்ட்ல வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிட்டு மீடியால போய்ட்டு நீங்க எந்த ஃபோல்டர்ல இமேजेस வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்கிரீன் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. மேல வந்துட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா ஃபில் காம்போசிஷன் ஏரியா அப்படினு இருக்கும். சோ அத வந்துட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போய்ட்டு சோ ரைட் சைடுல பாத்தீங்க அப்படினா 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த இமேजेस வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஜூம் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ளே பட்டன் பக்கத்துல ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நான் ஆட் பண்ணிருக்க நெக்ஸ்ட்ல இருக்க beatmarkல போய்டும். சோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இமேजेस வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படினா கட் பண்ணிக்கோங்க. தென் நான் யூஸ் பண்ற இமேजेसோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல zip ஃபைலா கொடுத்திருப்பேன். கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு நம்ம இமேजेस வந்துட்டு லைனா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நான் வந்துட்டு எண்ட் வரைக்கும் இமேजेसலாம் வந்து லைனா ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு எண்ட் வரைக்கும் இமேजेस வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு கொடுத்திருப்பேன். சோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட ALIGHT motionல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோட லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓபன் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்துட்டு இமேஜோட எஃபோர்ட்டும் கொடுத்திருப்பேன். தென் வந்துட்டு டயலாக்கோட எஃபோர்ட்டும் கொடுத்திருப்பேன். சோ இந்த வீடியோல வந்து ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு டயலாக் வரும். சோ அந்த டயலாக்கோட எஃபோர்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த RIYA creation அப்படி நான் கொடுத்திருப்பேன். சோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு RIYA creation கொடுத்திருப்பேன். அந்த RIYA creationன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ்ல போய்ட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த beatmark ப்ராஜெக்ட்டை வந்துட்டு நம்ம அகைன் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணீங்க அப்படினா ஸ்டார்டிங்லயே வந்துட்டு நமக்கு டயலாக் வரும். சோ அந்த டயலாக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டயலாக்மே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சிருப்பேன். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எஃபர்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ டைலாக் கொடுத்துருக்கணும் அவ்வளோ டைலாக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக எல்லாத்துக்குமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து இமேஜோட எஃபோர்ட்மே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகைன் நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த beatmark ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அந்த இமேஜ்லேருந்து இப்போ வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா எஃபோர்ட்டுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். அகைன் வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு லைனாக வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு இதே எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு இந்த ஒரு எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ வந்துட்டு நம்ம அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இமேஜோட எஃபோர்ட்டும் தென் வந்துட்டு அந்த லிரிக்ஸோட எஃபோர்ட்மே வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு சிசி வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சிசி வந்துட்டு இப்போ காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு கொடுத்துருப்பேன். அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க் பக்கத்தில் வந்துட்டு பாக்ஸ் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி டு லேயர்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த beatmark ப்ராஜெக்ட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு 9.10 செகண்டில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது எந்த இடத்துலேருந்து நமக்கு இமேஜஸ் வந்துட்டு ஸ்டார்ட்
ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண சிசியை வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் 2 லேயர்ஸ் காமிக்கும். அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிசி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுறப்ப இன்னுமே வந்துட்டு நமக்கு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும் வீடியோ பார்க்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நமக்கு டைலாக் வரும் இல்லையா, அந்த டைலாக் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். செட்டிங் ஐகான் பக்கத்தில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு காமிக்கும். ஸோ அதில் போயிட்டு ரெசல்யூஷன்லாம் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட், குவாலிட்டி எல்லாமே ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பீட் ஷேக் டியூட்டோரியல்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.